உலகளாவிய தங்கம் வாங்கு வரி உலகம் ஏன் தங்கத்தை வாங்குகிறது? இப்பொழுது விரண உயரம் தங்கத்தின் விலையை பார்த்தால் மனதுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் விலை உயர்ந்து சில சமயங்களில் திடீரென சரிகிறது. சாதாரண மனிதர்கள் இது திருமண காலம், சந்தை ஏற்ற இறக்கங்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை ஆழமானது, பயமுறுத்துகிறது. இது தங்கம் வெள்ளியை பற்றியதல்ல. இது உலகின் வல்லரசுகளுக்கு இடையிலான கண்ணுக்கு தெரியாத போரின் கதை. முன்பு எப்பொழுதும் இல்லாதது போல் அல்ல. தற்போது உலகளாவிய தங்கம் வாங்கும் வரி நடந்து வருகிறது. சீனா தனது கருவூலத்தில் 2303 டன் தங்கத்தை குவித்துள்ளது. இந்தியாவும் சளைக்கவில்லை. 880 டன் இருப்பு உள்ளது. இது தற்செயலாக நடக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆக்கிரமிப்பு கொள்கைகள் குறித்து பயமும், அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தில் வளர்ந்து வரும் நம்பிக்கையும் இதற்கு பின்னால் உள்ள உந்து சக்திகள். உலகம் இப்பொழுதும் காகித டாலர்கள் விட மஞ்சள் உலோகத்தை நம்ப ஆரம்பித்துள்ளது. முழு விஷயத்தையும் புரிந்து கொள்ள நாம் வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு செல்ல வேண்டும். அப்பொழுது ரூபாயோ டாலரோ இல்லை. மக்கள் விவசாயம் செய்து பண்டமாற்று முறை மூலம் செயல்பட்டனர். அதாவது, உங்களிடம் கோதுமை இருந்து பால் தேவைப்பட்டால், பாலிருந்து கோதுமை தேவைப்படும் ஒருவரிடம் நீங்கள் பரிமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இது ஒரு சில சிக்கல்களை முன்வைத்தது. சில நேரங்களில் தேவைகளை பொருத்துவது கடினமாக இருந்தது. பின்னர் கிமு 3000 பொருட்கள் பணம் வெளிப்பட்டது. பார்லி, கம்பளி, வெள்ளி போன்ற பொருட்கள் பணமாக பயன்படுத்த தொடங்கினர். பின்னர் கிமு 3000 பொருட்கள் பணம் வெளிப்பட்டது. பார்லி, கம்பளி, வெள்ளி போன்ற பொருட்கள் பணமாக பயன்படுத்தப்பட தொடங்கின. கிமு 1200 உலகின் தலைவராக இருந்தது. இது உலக வர்த்தகத்தில் 600% பங்கை கொண்டிருந்தது. ஆனாலும் முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்கள் பிரிட்டனை முடக்கின. போரை எதிர்த்து போராட பிரிட்டனின் பாகுபாடற்ற முறைகள் பணத்தை அச்சிட்டு தங்க விதிகளை மீறியது. மறுபுறம் அமெரிக்கா புத்திசாலித்தனமாக விளையாடியது. ஐரோப்பா எரிந்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்க தங்கத்திற்கு ஈடாக ஆயுதங்கள், உணவு மற்றும் மூலப்பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தது. காலம் மாறியது. இரண்டாம் உலக போரின் முடிவில் உலகின் 2/3 தங்கம் அமெரிக்காவின் கருவூலத்தில் இருந்தது. 1944 அமெரிக்காவின் பிரிட்டன் ஹூஸ்டில் 44 நாடுகள் சந்தித்தன. அமெரிக்கா மிகப்பெரிய தங்க இருப்பை கொண்டிருப்பதால் உலகில் உள்ள ஒவ்வொரு நாணயத்தின் மதிப்பும் இப்பொழுது டாலரால் தீர்மானிக்கப்படும் என்றும், டாலரின் மதிப்பு தங்கத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அங்கிருந்து டாலர் உலகின் உலகளாவிய நாணயமானது. போர்களில் தண்ணீரை போல பணத்தை செலவிட்ட அமெரிக்கா உலகின் தலைவராக மாறியது. ஆனால் அதன் சக்தியை நிரூபிக்க வியட்நாம் போன்ற போர்களின் தண்ணீரை போல பணத்தை செலவிட்டது. அமெரிக்கா தங்கத்தை விட பல மடங்கு அதிகமாக டாலர்களை அச்சிடும் சூழ்நிலை ஏற்பட்டது. மற்ற நாடுகள் சந்தேகப்பட்டன. எங்கள் தங்கத்தை எங்களுக்கு திருப்பி தரவும் என்று கோரி அவர்கள் தங்கள் டாலர்களுடன் அமெரிக்காவிற்கு வர தொடங்கினர். அமெரிக்காவின் தங்க இருப்பு குறைய தொடங்கியது. பின்னர் 1971 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் உலகையே அதிர வைக்கும் ஒரு முடிவை எடுத்தார். அமெரிக்கா இனி டாலருக்கு தங்கத்தை மாற்றாது என்று அவர் அறிவித்தார். வரலாற்றில் இது நிக்சன் அதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. டாலர் தங்கத்தால் ஆதரிக்கப்பட்டதால் அன்றே மதிப்புற்றதாக மாறியிருக்க வேண்டும். இதைத்தான் இன்று நாம் ஃபியட் பணம் என்று அழைக்கிறோம். அதாவது அரசாங்கத்தின் நம்பிக்கையை மட்டுமே நம்பி செயல்படும் பணம். மூழ்கும் டாலரை காப்பாற்ற எண்ணெய் விளையாட்டு டாலரின் மீதான நம்பிக்கை குறைய தொடங்கிய பொழுது அமெரிக்கா ஒரு புதிய தந்திரத்தை முயற்சித்தது. 1974 அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. சவுதி அரேபியாவில் ஏராளமான எண்ணெய் இருப்பு இருந்தது. ஆனால் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களையும் பாதுகாப்புகளையும் வழங்குகிறோம். அதற்கு ஈடாக நீங்கள் உங்கள் எண்ணெயை டாலருக்கு மட்டுமே விற்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியது. இங்குதான் பெட்ரோ டாலர் பிறந்தது. இப்பொழுது உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் எண்ணெய் தேவைப்பட்டது. எனவே அவர்கள் எண்ணெய் வாங்க டாலர்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வழியில் அமெரிக்கா தனது நாணயத்திற்கான தேவையை வலுக்கட்டாயமாக தக்க வைத்துக் கொண்டது. இப்பொழுது உலகம் ஏன் பயப்படுகிறது? இப்பொழுது தற்போதைய சூழ்நிலையை பார்க்கலாம். 2008 மந்த நிலையும் பின்னர் COVID-19 தொற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை உலுக்கியது. ஆனால் மிகப்பெரிய அடி 2022 ரஷ்யா உக்ரைன் போரின் பொழுது வந்தது.
ரஷ்யாவிற்கு ஒரு பாடம் கற்பிக்க அமெரிக்கா அதன் $300 மில்லியன் மதிப்புள்ள அந்நிய செலவாணி இருப்புகளை முடக்கியது. இந்த சம்பவம் உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சீனா, இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் இன்று ரஷ்யாவுடன் நடந்தது என்று நினைத்தன. நாளை அமெரிக்காவுடன் சண்டையிட்டால் நமது பில்லியன் கணக்கான டாலர்களும் ஒரு நொடியில் இழக்கப்படும். அமெரிக்க டாலரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இந்த பயத்தை டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தூண்டிவிட்டார். ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை வெளிப்படையாக அச்சுறுத்தியுள்ளார். இவை நாடுகள் டாலர்களை கைவிட்டு தங்கள் சொந்த நாணயத்தை உருவாக்க முயற்சித்ததால் அவை 100% வரைக்கு உட்பட்டதாக இருக்கும். உலக எங்கிலும் உள்ள நாடுகள் தற்பொழுது தோராயமாக 6.7 டிரில்லியன் இருப்புகளை வைத்திருக்கின்றன. ட்ரம்பின் கடந்த கால சாதனையை கருத்தில் கொண்டு அமெரிக்கா எந்த நேரத்திலும் தங்கள் பணத்தை பறிமுதல் செய்யக்கூடும் என்று நாடுகள் அஞ்சுகின்றன. இதனால்தான் எந்த நாடும் காகித டாலர்களை வைத்திருக்கும் அபாயத்தை விரும்பவில்லை. தங்கம் கண்மூடித்தனமாக வாங்கப்படுவது ஏன்? இந்த நம்பிக்கை நெருக்கடி காரணமாக உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் இப்பொழுது டாலர்களை விற்று தங்கத்தை வாங்குகின்றன. 2000-2025 இடையில் சீனாவின் தங்க இருப்பு 483% அதிகரித்துள்ளது. இந்தியா 2005ஆம் ஆண்டில் மொத்தம் இருப்புகளில் 4.3% மட்டுமே தங்கம் வைத்திருந்தது. இது 2025ஆம் ஆண்டில் 15% அதிகரித்துள்ளது. 2016ஆம் ஆண்டில் உலகின் மொத்த இருப்புகளில் டாலர்கள் 65% இருந்தன. இப்பொழுது 58% குறைந்துள்ளது. முன்பு தங்கம் வைத்திருக்காத போலாந்து, துருக்கி போன்ற நாடுகள் இப்பொழுது தங்கத்தை வாங்க வரிசையில் நிற்கின்றன. அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டனர். கடினமான காலங்களில் காகித பணம் மதிப்பிற்கான மாறக்கூடும், ஆனால் தங்கம் எப்பொழுதும் பிரகாசமாகும். உலகளாவிய வர்த்தகத்தில் 50% டாலரில் நடைபெறுவதால் டாலரின் செல்வாக்கு அவ்வளவு விரைவில் மங்காது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். ஆனாலும் ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்யும் விதம் நிச்சயமாக டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடுகிறது. வரவிருக்கும் காலங்கள் நிச்சயமற்ற தன்மைகளால் நிறைந்தவை. ட்ரம்ப் தனது விருப்பப்படி முடிவுகளை தொடர்ந்து எடுத்தால் உலக பொருளாதாரம் கொந்தளிப்பில் சிக்குவது உறுதி. அதுவரை ஒவ்வொரு நாடும் பாதுகாப்புக்காக முடிந்தவரை தங்கத்தை சேமித்து வைக்க விரும்புகின்றனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.